வண்டலூர் ஒரகடம் போற ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மெயின் ரோடுன்னு சொன்னாங்க. அதை காமிக்கிறதுக்காக தான் மெயினா இதை எடுத்துட்டு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ல சூப்பரான ப்ராஜெக்ட். ஒரு சைட் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ நடக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த சைட் ஒரு பிரம்மாண்டமான சைட் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஒரு 2 BHK 65 lakhs பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூப்பரான பிரம்மாண்டமான ப்ராஜெக்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் ரோட்ல ஒரு 12 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். வண்டலூர்ல இருந்து உங்களுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸாக்டா 1 கிலோமீட்டரும், அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்லயும் அமைஞ்சிருக்கு இந்த ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி இவங்க இந்த phase 1, phase 2, phase 3 3 ஃபேஸ்ல போட்டிருக்காங்க. 75% ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஃபினிஷிங் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃபுல்லா ரிவ்யூ பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம். யாருன்னு பாத்தீங்கன்னா, பிஸ்பாக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் புரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. வண்டலூர் ஒரகடம் போற ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மெயின் ரோடுன்னு சொன்னாங்க. அதை காமிக்கிறதுக்காக தான் மெயினாக இதை எடுத்துட்டு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ல சூப்பரான ப்ராஜெக்ட். உங்களுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரகடம் போற ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தாங்க. அப்படியே திருப்புங்களேன், அவுட்டர் ரிங் ரோட்ல போற வண்டிங்க எல்லாம் போய் பார்க்கலாம். அந்த போர்டு தெரியுது பாருங்க. ஒரகடம் 15 கிலோமீட்டர், காஞ்சிபுரம் 46 கிலோமீட்டர், பூந்தமல்லி 19 கிலோமீட்டர். நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வீடு இருக்கு பாருங்க, அதுதாங்க வண்டலூரோட ரயில்வே ஸ்டேஷன். இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குனீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இதுல இருந்து போய் ரைட் எடுத்தீங்கன்னா ஆமுனி பஸ் ஸ்டாண்ட். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே பேக் சைட்ல தாங்க அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த பிரம்மாண்டமான ப்ராஜெக்டை டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வண்டலூர் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வண்டலூர் ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் அப்படி பாத்தீங்கன்னா ஐரா அவென்யூ. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு டோட்டலா 12 ஏக்கர்ஸ்ல 291 பிளாட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைட் நியர்பைல ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு, வெல்ஸ் குளோபல் ஸ்கூல் இருக்கு, விஸ்வவித்யாலயா ஸ்கூல் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல சேலம் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிட்ஜ் ஏறி இறங்குனீங்கனாலே உங்களுக்கு கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, ராமானுஜஸ் காலேஜ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஐடி கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஏறி லெஃப்ட் கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே அமைஞ்சிருக்குங்க. எல்லா கம்பெனியும் அது உள்ளே வந்தாச்சு. அதை தாண்டி அப்படியே போனீங்கன்னா மெப்ஸ் இருக்குது. நம்ம ஏறி ரைட்டில் கட் பண்ணி போனீங்கன்னா ஜோகோ கம்பெனி இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம், ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரகடம் போற ஆன் ரோடுங்க. ஸோ அந்த ஒரகடம் லொக்கேஷனுக்கு இங்கேருந்து உங்களுக்கு நியர்பைல தான் அமைஞ்சிருக்கு. இதோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CMDA அண்ட் ரேரா அப்ரூவ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 598 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் எல்லாம் ஸ்கொயர்டு பிளாட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு ரோடு 33 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோட், 30 ஃபீட் ரோட், பிளாக் டாப் ரோட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் EB லைன் சைட் உள்ளே உங்களுக்கு வந்துருச்சு. ஸ்ட்ரீட் லைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட டைட்டில் கிளியராக இருக்கிறதுனால இவங்க 80% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைட் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ நடக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த சைட் ஒரு பிரம்மாண்டமான சைட் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஒரு 2 BHK 65 lakhs பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பில்டிங் உங்களுக்கு 3 BHK, இது 75 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3 ஃபேஸ் EB லைனும் சைட் உள்ளே வந்துருச்சு. நீங்கள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்கள் விருப்பப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான பிரம்மாண்டமான ப்ராஜெக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஆன் ரோடில் அமைஞ்சிருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,999 கோட் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். டைரக்ட் விஸ்வா ப்ராப்பர்ட்டிஸோடைய சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த வண்டலூர் லொக்கேஷன் இல்லை மணிவாக்கம், தாம்பரம் ஆன் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்க, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல தேடிட்டு இருக்கவங்க, இது தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.